இன்றைய காணொளியில் நாங்கள் கலந்துரையாட போகிற விஷயத்தை நினைக்க ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்குது. அதை பற்றி வெளியில் சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. இருந்தாலுமே கூட சில பல விஷயங்களை மூடி மறைக்க முடியாது. எனவே அதை நாங்கள் வெளிப்படையாகவே கதைக்க வேணும், வெளிப்படையாக விவாதிக்க வேணும். அது என்னென்னு சொன்னால், ஒரு கூட பிறந்த சகோதரனாலேயே ஒரு பெண் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார், அதுவும் பாலியல் ரீதியாக. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில். ஏற்கனவே இதை பற்றின செய்திகள் வந்திருந்தாலுமே கூட இப்போ ஒரு சில மேலதிக தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். அதோட தாயகத்தில் செயல்படுற அனைத்து தமிழ் கட்சிகளிடமும் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்க வேண்டியிருக்குது. அதையும் சேர்த்து இந்த காணொளியில் கேட்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன். சமகால அரசியல், சமூக, பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பற்றி கதைக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எங்களுடைய மண்ணில், எங்களுடைய பிரதேசங்களில் இப்படியெல்லாம் நடக்குதா, இப்படியும் நடக்க முடியுமான்னு சொல்லி அந்த ஒரு ஆச்சரியம்ன்றதை விட ஒரு மாதிரி அதிர்ச்சியாகவே இருக்குது. ஒரு 34 வயது பெண்ணை அந்த பெண்ணோட கூட பிறந்த சகோதரனே பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்து அந்த பெண்ணுக்கு போதை மருந்தெல்லாம் கொடுத்து போதைக்கு அடிமையாக்கி தான் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 10 பேரை கூட்டி கொண்டு வந்து ஒரு குழுவாக சேர்ந்து அந்த பெண்ணுக்கு கொடுமை செய்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்தது யாழ்ப்பாணத்தில். என்ன நடந்திருக்குன்னு குறித்த அந்த பெண்ணினுடைய பெற்றோர் ஏற்கனவே காலமாயிட்டோம். அதுக்கு பிறகு அந்த பெண்ணும் அந்த பெண்ணினுடைய சகோதரியும் வடமராட்சி கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் போய் அங்கே இருந்திருக்கணும். அப்படி தங்கியிருந்து அங்கேயே வசித்து கொண்டு வந்த காலப்பகுதியில் அந்த பெண்ணினுடைய சகோதரி கடந்த டிசம்பர் மாதம் இறந்து போறா. அதுக்கு பிறகு அந்த பெண் தனிச்சு போறா. ஏன்னு சொன்னா அம்மா அப்பா இல்லை, கூட பிறந்த சகோதரி இல்லை, அதனால தனிச்சு போறா. இந்த பெண்ணுக்கு ஒரு சகோதரன் யாழ் நகரை அண்டிய ஒரு கிராமத்தில் வசிச்சு கொண்டு வரார். அப்போ இந்த சகோதரன் என்ன செய்யறாருன்னு சொன்னால், போய் தன்னுடைய சகோதரியை கூட்டிக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வரார். அதாவது வடமராட்சி கிழக்கில் இருக்கிற ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து யாழ் நகரை அண்டிய பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வரார். அந்த பெண் அங்கேயே இருந்திருக்கலாம், எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் கூட பிறந்த சகோதரன் கூட்டிக் கொண்டு போக வரைக்குள்ள வேற வழி இல்லாமல் சகோதரனோட வாரா. அப்படி வந்த நேரத்தில் கடந்த ஜனவரி மாசத்துல இருந்து இந்த பெண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து அந்த போதை பொருட்களை நுகர வச்சு, அதாவது அதை மணந்து பார்க்க வச்சு, போதை பொருட்களை ஊசி மூலம் அந்த பெண்ணுக்கு உடம்புல ஏற்றி அந்த பெண்ணை போட்டு சித்திரவதை செய்து அடித்து கொடுமைப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததும் இல்லாமல் இன்னும் ஒரு 10 பேரை கூட்டிக் கொண்டு அவர்களும் சேர்ந்து இந்த பெண்ணை போட்டு கொடுமைப்படுத்தி பாலியல் கொடுமையெல்லாம் கொடுத்து அந்த பெண்ணை போட்டு சித்திரவதை செய்திருக்கிறார்கள். இந்த கொடுமை நடந்தது இந்த உலகத்தின் எங்கேயோ ஒரு மூலையில கிடையாது, எங்களுடைய தமிழர் தாயக பகுதியில் யாழ்ப்பாணத்தில். இந்த மாதிரியான கொடுமைகள் எங்களுடைய மண்ணில் நடக்குது என்று நினைக்கும் போது ஒரு அருவருப்பாகவே இருக்குது. இந்த சகோதரன், அந்த சகோதரனே சொல்லக்கூடாது, அதுக்கு வேற பேர் வைக்கணும். இந்த என்ன செய்திருக்குன்னு சொன்னா, அந்த சகோதரியை கூட்டிக் கொண்டு போய், அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு போய் திரும்பவும் அந்த வடமராட்சி கிழக்கில் இருக்கிற ஆதரவற்றோர் இல்லத்தில் கொண்டே ஒப்படைச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய நடவடிக்கையில ஒரு வித்தியாசத்தை உணர்ந்த அந்த ஆதரவற்றோர் இல்ல நிர்வாகிகள் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கினோம். மருத்துவமனையில கொண்டு சேர்க்கைக்குள்ள மருத்துவர்கள் பரிசோதிச்சு பார்க்கக்குள்ள தெரிய வருது அந்த பெண்ணுக்கு நடந்த எல்லா கொடுமைகளும். அதுக்கு பிறகு அந்த பெண் தனக்கு நடந்த எல்லா கொடுமைகளையும் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். அந்த பெண்ணினுடைய சகோதரன் சொல்லவே எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது. அந்த குற்றவாளி, அந்த குறிப்பிட்ட அந்த குற்றவாளி இப்ப காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது. காவல்துறையால் கைது செய்யப்பட்டு என்றதுக்காக நாங்கள் ஆறுதல் அடையவோ, நிம்மதி அடையவோ, இனி நீதி கிடைச்சிடும் என்று சொல்லி சந்தோஷப்படவோ முடியாது. ஏன்னு சொன்னா, இது மாதிரியான நிறைய குற்றவாளிகளை காவல்துறை கடந்த காலத்தில் கைது செய்திருக்கு. அப்படி கைது செய்யப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்டடியில மன்னார்ல ஒரு சின்ன பிள்ளையை வன்புணர்வு செய்து கொலை செய்த ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளியை காவல்துறை கைது செய்தது என்ன நடந்தது, அவருக்கு ஏதோ வருத்தம் என்று சொல்லி வவுனியா மருத்துவமனையில கொண்டு போய் அனுமதிக்கப்பட்டது. அந்த மருத்துவமனையிலிருந்து அந்த குற்றவாளி தப்பியோடி இந்த வரைக்கும் எங்கே தெரியாது. அந்த குறித்த குற்றவாளி இப்ப இந்தியாவுக்கு தப்பியோடி இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு. இந்த கொடூரமான குற்றவாளி வவுனியா மருத்துவமனையிலிருந்து தப்பியோடி இந்தியாவுக்கு போகும் வரைக்கும் எங்குமே கைது செய்யப்படல. அவர் யாருடைய கண்ணிலையும் சிக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த குற்றவாளிக்கு பெரிய தண்டனை கிடைச்சிருமெண்டோ, நீதி நிலைநாட்டப்படும் என்று சொல்லியோ நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. காவல்துறை ஏதாவது இறுக்கமான நடவடிக்கை எடுக்குதான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால், தண்டனைகள் அதிகமானால் தான் குற்றங்கள் குறையும். ஒரு காலத்தில் இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு எப்படியான தண்டனை எல்லாம் கிடைச்சென்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு காலம், அந்த ஒரு இறுக்கமான கட்டுப்பாடு இப்போ இருக்குமாக இருந்தால் இந்த குற்றவாளிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லியும் உங்களுக்கு தெரியும். இத்தனைக்கு புல்லு முளைச்சிருக்கும். ஏன்னு சொன்னால், தண்டனை அப்படி இருக்கும்.
இருக்கும். ஆனால் இப்போ வந்து கேட்பாரும் இல்லை, மேய்ப்பாரும் இல்லை, எங்களுடைய சமூகத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் இப்படியான குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. போதைப் பொருட்கள் எல்லாம் மிக சர்வசாதாரணமாக எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில் வந்து பரவிக்கொண்டே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன காணொளி ஒன்று போட்டு காட்டுறேன். ஒரு 16 வயசு பொடிப்புள்ள என்ன பாடுபடுறாருன்னு பாருங்க. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ட்ரக்ஸை எப்படி பார்க்கணும்னு பாருங்க. டாக்டர் நிமலன் சேவைக்கு எல்லாம் பிச்சு போட்டு இதுதான் யாழ்ப்பாணத்தில் சிச்சுவேஷன். அப்படி 16 வயது பையன் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி இந்த ஹோம்லேயே வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இது போன்ற இளைஞர்களை இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து மீட்டெடுக்க போகிறது யார்? இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் அரசியல் கட்சிகளிடமும் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்க வேண்டியிருக்குது. இந்த கட்சி அந்த கட்சி என்று சொல்லி எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லா கட்சிகளுக்கும் இந்த கேள்வி பொருந்தும். நீங்கள் இளைஞர்களுக்காக என்ன செய்கின்றீர்கள்? உங்களுடைய கட்சிகளில் வந்து இளைஞர்களுக்குரிய பங்களிப்பு என்ன? இளைஞர்களை உள்ளீர்த்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டு இளைஞர்களை வந்து அடுத்த கட்ட நோக்கி நகர்த்துறதுக்கு உங்களுடைய ஏதாவது திட்டங்கள் இருக்கா? உங்களுடைய காலங்களுக்கு பிறகு உங்களுடைய கட்சியை வந்து வழிநடத்த போறதுக்கான ஏதாவது பொறிமுறைகள் நீங்க வச்சுக்கிறீங்களா? எதுவுமே இருக்கிற மாதிரியே தெரியல. ஒரு சில கட்சிகள் அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் இல்லாத ஒரு காலத்துல வந்து அந்த கட்சியே இருக்காதுன்ற நிலைமை தான் இப்ப இருக்குது. நான் எந்தெந்த கட்சி என்று குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஒரு சில கட்சிகள் இருக்குது, அந்த கட்சிகளுக்கு ஒரு தலைவர் இருக்கார். அந்த தலைவர் இல்லாத காலத்துல அந்த கட்சியே இருக்காது. அப்படியான நிலைமை தான் காணப்படுது. அப்படியான ஒரு கட்டமைப்பு தான் அந்த கட்சிக்குள்ள இருக்குது. இது எல்லா கட்சிகளுக்கும் இதே நிலைமை தான் வருமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஒன்று இருக்கு. என்று சொன்னா இளைஞர்களை வந்து யாருமே கவர்ற மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு கட்சியினுடைய கொள்கையை பார்த்தோ அந்த கட்சியில் இருக்கிற தலைவர்களுடைய பேச்சை பார்த்தோ அதில் கவரப்பட்டு கட்சிக்குள்ள போய் அரசியலில் ஈடுபடுறதுக்கு எந்த இளைஞர்களாவது வெறியினமா? எந்த இளைஞர்களுக்காவது அந்த ஆர்வம் இருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னு சொன்னா எந்த ஒரு இளைஞருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னு சொன்னா அரசியல் கட்சியா அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொல்றாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் என்னென்ன கொள்கைகள் இருக்குது, எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் வந்து அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் என்று சொல்லுவோம், ஒரு கவர்ச்சிகரமான தலைவர், ஒரு நல்லா பேசக்கூடிய தலைவர், இளைஞர்களை கவரக்கூடிய தலைவர், ஒரு என்ன சொல்றது, ஒரு முன்னுதாரணமான தலைவர் என்று சொல்லி இங்க யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. இது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா தமிழ் கட்சிகளையும் தான் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா எந்த ஒரு கட்சிக்கும் எதிர்காலம் என்றது கிடையவே கிடையாது. இளைஞர்கள் தங்கடபாடு, அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் தங்கடபாடு. இப்படி இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகி தங்களுடைய எதிர்காலத்தை துளைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த நிறைய காரணங்கள்ல முக்கியமான ஒரு காரணம் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் செய்கிற தவறுகள் தான். எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுடைய சமூகத்தினுடைய எதிர்காலம் என்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.